இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? தனுஷ் 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 சார். எதனால? நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சார் ஃபேன் தான். ஸோ அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்? நிறைய விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். உங்களை மாதிரி ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்குலாம் நீங்கள் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவீங்கன்னா என்ன மெசேஜ்? ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அப்புறம் மைண்ட் மாற்றக்கூடாது, ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஃபியூச்சரில் உங்களை ஒரு டைரக்டராகவும் நாங்கள் பார்க்கலாமா? இன்னொரு 10 வருஷம் அப்படி கழிச்சு 5 வருஷத்துலேயே பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். யா கண்டிப்பா. பட் ஆனா நீங்க பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் டப்பு டப்புன்னு வருது. அது கொஞ்சம் அப்படியே அந்த வைப் பாஸ் பண்ணீங்கன்னா அது எங்க இருந்து? அது 10 வருஷத்துல இல்லமா 5 வருஷத்துல ஆயிடும். தாரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரூம்பாய் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் நிகில் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ, வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்க. ஓகே, ஃபைன். சரி, உங்களோட முதல் படம் ரூம் பாய். ஒரு ஸ்கூல் பாயா இருக்கிறவங்களை கொண்டு போய் ரூம் பாய் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா தான் இருந்தது. நிறைய கற்றுக்கினேன் ஆக்சுவலாக சொல்லணும்னா. டைரக்டர் சார் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே. கேமராமேன் சாரும் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு அப்பா வந்து இந்த படத்தில் நடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த என்னடா சடனாக எல்லாரும் எல்லா அப்பா படின்னு வரு, இந்த அப்பா நடின்றாரு அப்படின்ட்டு இருந்ததா? என் அப்பாவுக்கு படிப்போட நடிப்பு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதுனால என்னை நடிக்க சொல்லிட்டார். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணலையா? அப்பா நான் படிக்கணும், +2 எக்ஸாம் வருதுப்பா அந்த மாதிரி எதுவும் சொல்லல? இல்ல, ஃபீல் பண்ணல. அதெல்லாம் நீங்க நல்லா படிப்பீங்களா? நோ. என்னங்க யோசிக்காம சொல்லிட்டீங்க? அதான உண்மை. சரி, ஓகே. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்த பட வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல அப்பா சொன்னாங்கன்றனால நடிச்சீங்களா? இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட், இந்த கதையை வந்துட்டு கேட்கும்போது உங்களோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டோரி ஃபுல்லா நரேஷன் கேட்கும்போது. ஆக்சுவலா டைரக்டர் சார் எனக்கு நரேட் பண்ணல ஸ்டோரி. ஸோ ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்தாரு. சும்மா ரஃபாக படித்து பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது கதை. ஸோ எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டவுட், அந்த படப்படப்பாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சா அவங்களுக்கு? இல்லை போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை மேம். படப்படப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடக்கும், பார்த்துக்கலாம். கோ வித் த ஃப்ளோவில் இருந்தீங்க. ஆமாம். இப்போ படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. உங்களோட முதல் படம். ஸோ இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நம்ம எப்படி போகிறோன்னு ஒரு பதட்டம் இருந்ததா, இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததா? லைட்டாக இருந்தது. பட் ஹெல்ப் பண்ணாங்க, டீம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க புதுசாக. ஓகே. ரோப் சீன்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் டேக் போச்சு, பட் நல்லா வந்திருக்கு. ஹீரோ ஆகிட்டோம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குப்பா, யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையே, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பயந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதுதான் ரோப் சீன் ஒன்று இருந்தது. ஸோ அதுதான் தலைகீழாக சுத்த விட்டாங்க என்ன. அது சுத்தமும் லைட்டாக பயந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் சொன்னீங்களா டீமில் இருக்கவங்க கிட்ட? அதெல்லாம் அது சொல்ல முடியாதுல்ல. சொன்னால் அடுத்த சீன் லைட்டாக தந்துடுவாங்கன்னா. சரி, இப்போ ஒரு சீன் கேட்குறப்ப இது பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பட் நீங்கள் நடிக்கிறப்ப ஏன்டா இந்த சீனை பண்ணலான்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்ச சீன் ஏதாவது இருக்கா? இருக்கு. அது வந்து ஒரு சீன், லிஃப்ட் சீன். அது ஆக்சுவலாக அது சொல்லும் போது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க, பட் எடுக்கும் போது வேற மாதிரி எடுத்தாங்க. ஓகே. அது என்னோட கோ ஆக்டருக்கும் எனக்கும் ஒரு சீனு. ஸோ அது எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக. அது மாதிரி சீன் இருக்குன்னு எல்லாம் பேக்கப் சொல்லிட்டாங்க. பேக்கப் சொல்லிவிட்டு டைரக்டர் சாரும் கேமராமேன் சாரும் பாரதி சார் அவரும் சரி இன்னும் ஒரே ஒரு ஷாட் இருக்குது லிஃப்ட்டில், அது மட்டும் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம், பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பேக்கப் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை, ஒரே ஒரு சீன் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு ஹக் பண்ணுற சீன் இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ்லாம் வராதா அப்போது? லைட்டாக வராது. இல்லை, வரும், வந்துருச்சு போக போக. ஓகே, இப்போ ஓகே தானே? இப்போ கம்ஃபர்டபுள். ஓகே, அடுத்த படத்துலலாம் வந்துட்டு நல்ல ரொமான்ஸாக இருந்தாலும் யூ கேன் டூ இட். அண்ட் ஏதாவது ஒரு சீன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க, பட் ஆனால் டேரக்டரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அவர் செம்ம கோவமாக திட்டுறாரு, உனக்கு வரலையா அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் நடந்துச்சா? ஆர்ஃபனேஜில் ஒரு சீன் எடுத்தோம், என் தங்கச்சி கேரக்டர் சாகுற மாதிரி, இறந்து போகிற மாதிரி. ஸோ அந்த சீன் அப்போது அழுக சொன்னாங்க, அழுக வரல. ஸோ அவங்க கிளிசரின் போட்டாங்க, அப்பயும் வரல. அப்புறமா
அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு வரலையா அப்படின்ன மாதிரி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுச்சு. அவங்க திட்டி திட்டி கடைசியில திட்டி வராங்க. உங்களை அழுகவே வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க. ஆமா. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் இருக்கவங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேய் நான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன் என்ன? ஜாலி தான் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்படி இல்லை. ஸோ அவங்க நம்பவே இல்லை. ஆக்சுவலாக நான் நடிக்க போகிறேன்றதான் நான் ஆக்சுவலாக யார்கிட்டையும் சொல்லலை. மேக்ஸிமம் படம் எடுத்துட்டு ஸ்கூல் கொஞ்சம் லீவ் போடும்போது தான் தெரிஞ்சது, அவங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ அவ்வளோதான். நான் அவங்க ரியாக்ஷன் அதெல்லாம் எதுவும் அவங்ககிட்ட நான் அதிகமாக கேட்டுக்கல. ஓகே, ஷேர் பண்ணாமல் சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க. விளையாடுவீங்கன்னு நினச்சா ஹீரோ ஆயிட்டீங்க நீங்கள். ஓகே, ரிலேட்டிவ் சைடெல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, என்னப்பா நீ படிக்கிற வயசுல நடிக்க போறேன்ற அப்படின்னு? ஆமாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் வரல. அட்லீஸ்ட் இதாவது சொல்றீங்க. இல்லை படிப்பு வரும், இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால ஸோ இப்போ டிசைட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் நம்ம நடிக்க போகிறோமா இல்லை படிக்க போகிறோமான்னு? நடிக்க தான் போகிறோம். சூப்பருங்க. ஃபைனல். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல என்ன ஷாட் வச்சாங்க, நீங்க எப்படி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? ரொம்ப பயமா இருந்ததா, பதட்டமா இருந்ததா? ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 வீக் என்ன வெறும் நடக்க மட்டுமே வச்சுட்டாரு. கேமரா அது. ஸோ அது பழகணும், கேமரா முன்னாடி பழகணுன்றதுக்காக டைரக்டர் சார் நடக்கவே வச்சுட்டாரு. ஒரு 1 வீக் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருந்தேன். நடக்க வச்சு ஏன் சார் என்ன நடக்க வச்சுட்டே இருக்கீங்க? நான் கேட்டேன். பட் அவர் என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி எப்படி இருக்கணுன்றது பழகணும், அதுக்கப்புறம் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, ஒரு நைஸ் டீச்சராக உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டரே அமைஞ்சிட்டார் உங்களுக்கு. ஆமாம். எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் படம் ஷூட் பண்ணாங்க? திருப்பத்தூரில் ஏலகிரி ஹில்ஸில், அப்புறம் பாண்டிச்சேரி, சென்னை 3 இடத்துல ஷூட் பண்ணோம். ஏலகிரினா டெஃபினட்டா அங்கே வந்து குளிர் இருந்திருக்கும். நீங்கள் ஷூட் பண்ண டைமில் குளிர் பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? குளிர் வேற, நடிக்கவும் சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் படம் வேற. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் எனக்கு அந்த கிளைமேட் அடாப்ட் ஆயிடுச்சு போக போக. ஸோ நான் ஏலகிரியில் தான் ஹாஸ்டலில் படித்தேன். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டேன், தட் உங்களோட செட்டில் வந்துட்டு உங்கள் கேமராமேன் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் உங்களை கலாய்ச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிங்களா, எனக்கு நிறைய க்ளோஸ் வச்சிங்களா இல்லை ஹீரோயினுக்கு நிறைய க்ளோஸ் வச்சிங்களா, அந்த மாதிரி கேட்டிங்களா? கேட்டிருக்கேன். அது அவரே சொல்லுவார். இப்போது நான் ஹீரோயின் கூட சில சீன்ஸ் பண்ணும்போது, ஏன் அந்த லிஃப்ட் சீனை கூட வச்சிங்களேன், அந்த சீன் பண்ணும்போது அவரே நிறைய டைம் கேட்டார், இந்த மாதிரி நான் வேணா உனக்கு பதில் பண்ணி காமிட்டோமாலாம் கேட்டார். ஸோ அந்த மாதிரி அவர் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ ரூம் பாய் படம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து ப்ரிவ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் பார்த்ததுல உங்களை அழகாக காமிச்சிருக்காரா இல்லை ஹீரோயினை அழகாக காமிச்சிருக்காரா? ஹீரோயின் போர்ஷன் வரும்போது ஹீரோயினாக தான் அழகாக காமிச்சிருக்காங்க. என்ன கொஞ்சம் குறைச்சி தான் காமிச்சிருக்காரு கேமராமேன். அந்த ஒரு ஆதங்கம் இருக்கா மனசில்? கொஞ்சம் இருக்குது. பட் பரவாயில்ல. அவங்க சீன்ல தானே அவங்க அழகா இருக்காங்க. அவங்க சீன்ல மட்டும் தான் அழகா இருக்காங்க. ஓகே, அப்போ உங்களோட லுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம கண்ணாடியில பார்க்கறதுக்கும் இந்த பெரிய தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் செமையா இருக்குமே. அந்த ஒரு செல்ஃபா ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சா? எனக்கெல்லாம் ஒரு பிக்கு நல்லா வந்துச்சுனாலே இந்த சீன்ல நல்லா ஹீரோ மாதிரி இருக்கோண்டா அப்படின்னு தெரியும். அப்பெல்லாம் இல்லை, நான் எல்லா சீன்லயும் நல்லா அழகா தான் இருக்கேன். ஓகே, நைஸ் கான்ஃபிடென்ட். அவர் தான்டா ஹீரோ. நீங்க படத்துல வந்து ஆக்ட் பண்றதுக்கு டைரக்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ டைரக்டர் வந்து ஒரு டைலாக் உங்ககிட்ட சொல்றப்ப அவர் நடிச்சு காட்டி இந்த மாதிரி நடிகன்னு கேட்பாரா, இல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து உங்க ஸ்டைல்ல நீங்க நடிகன்னு சொல்லுவாரா? அவர் நடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் எங்க ஸ்டைல்ல இதுதான் கான்செப்ட், ஸோ உனக்கு என்ன வருதோ அதை பண்ணப்பா அப்படி சொல்லுவார். ஸோ அதில் எதனா தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிப்பார். ஓகே, ஆனால் அவருக்கு தேவையானது அவர் எடுக்கிற வரைக்கும் எத்தனை டேக் வேணாலும் அவர் எடுத்துட்டு தான் இருப்பார். கரெக்டா வர வரைக்கும். ஓகே, மேக்ஸிமம் எத்தனை டேக் எடுத்திருக்கீங்க? எங்களுக்கே தெரியும் நீங்க ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, முத வாட்டி படம் நடிக்கிறீங்கன்ட்டு. பட் இருந்தாலும் கேட்குறோம், லைக் எவ்வளோ டேக் போயிருக்கு? ஒரு 10-15 டேக் போயிருக்கு. ஓகே, அந்த அழுகிற சீன் அப்புறம் லிஃப்ட் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இதுக்கு பேசாம நல்லா நான் படிச்சே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஃபீல் ஆயிருக்கா? ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் கட் அடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கா? இல்ல, இங்க ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா தான் இருக்கு, பட் கத்துக்கணும்னு வந்தேன். அண்ட் பொதுவா வந்துட்டு ஒரு படம் நடிக்கிறவங்க அந்த ஆக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ், ஹோம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க ரூம் பாய் படத்துக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க? அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. எல்லாமே எங்க டைரக்டர் சார் பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் நேர்லயே பார்த்துக்கலாம் பாவா அப்படின்னு, அவ்வளோதான். ஹோம் ஒர்க்ல எதுவும் கொடுக்க மாட்டாரு.
ஸோ அவர் வந்து எதா இருந்தாலும் ஸ்பாட்டில் இப்போ கூட இன்டர்வியூஸை முன்னாடியே எதனா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நேர்லவா பார்த்துக்கலாம், ஆன் ஸ்பாட்ல எல்லாமே ஸ்பாட் தான் எல்லாமே. ஸோ இந்த படத்துல ஹீரோவா ரூம் பாயா வந்துட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும்போது அப்போ அந்த ரூம் பாய் மேல இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கும் இப்போ நடிச்சு முடிச்சு இப்போ ஒரு ரூம் பாயை நம்ம நடத்துற விதத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்களுக்கு பர்சனலா? இருக்கு கண்டிப்பா. எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ரூம் பாயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், சிம்பிளாக சொல்லலாம். அவ்வளோ அவங்க பண்ணுற ஒர்க்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த வேலையெல்லாம் செய்யும் போது தான் தெரியும். என்னென்ன வேலை செய்ய வச்சாங்கங்க? ரூம் பெருக்கணும், துடைக்கணும், அப்புறம் பெட்டு போடணும், அதை பெட் டெக்கரேட் பண்ணணும். இந்த படத்துக்காக நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? நல்லா ஸ்பாட்லேயே வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க, ரெஃபரன்ஸ் வீடியோலாம் காமிச்சாங்க. ஸோ இது மாதிரி பண்ணணும்னு ஸ்பாட்லேயே. ஸோ அதை பார்த்து கற்றுக்குன்னு அப்படின்னு. என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சா நான் ஒரு ப்ரொடியூசரோட பையன் என்ன வந்து இவ்வளோ வேலை வாங்குறீங்கன்ட்டு? அந்த டேரக்டர் அந்த மாதிரி எனக்கு மிரட்டி இருக்கீங்களா? எங்க நான் ப்ரொடியூசர் பையன் என்ன போய் இந்த வேலைலாம் செய்ய சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் சமத்தா வந்து டேரக்டர் சொல்றது கேட்டுப்பீங்க. டேரக்டரே என்னைக்காவது வெறியாக வச்சு என்னடா நடிக்கிற அப்படிலாம் வந்து காண்டாக்குன சீன் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எதா இருந்தாலும் வெளிப்படையாக என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை அது மாதிரி. சரி, நம்ம வந்துட்டு மூவி பற்றி சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசணும். உங்கள் வீட்டில் ஆஃப்டர் இந்த படம்லாம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பணம் போட்டு இப்போ ரிலீஸ்க்காக இருக்குது, அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறாரா நடித்ததை பார்த்து அவர் சைடில் இருந்து? அப்பா நல்லா சப்போர்ட்டிவ் கேரக்டர், பட் அவர் என்ன சொல்லுவார், எப்போவுமே நல்லா மோட்டிவ் பண்ணுவார், பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணோம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஒரு சில ஆக்டர்ஸ் இப்போ புதுசாக நடிக்க வரவங்க என்னென்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது செட்டில் இருந்தால் எனக்கு நடிக்க வராது, கூச்சமாக இருக்குது, அவங்கள வெளியே போக சொல்லுங்கள், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் உங்கள் அப்பா தான் ப்ரொடியூசர், இப்போ உங்கள் அப்பா இருக்காரு செட்டில் அப்படின் போது உங்களுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? இல்லை எங்கள் அப்பா இருக்காரு எனக்கு ரொமான்ஸ் சீன் வராது, அவரை ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்லுங்க, அந்த மாதிரி சொன்னீங்களா? ஆக்சுவலாக என் அப்பா செட்டுக்கே வரல, மேக்ஸிமம் ஷூட் அப்போது என் அப்பா வந்து ஒரு 2-3 டைம் தான் வந்தார், அதிகமாக வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் ஷைனஸ்லாம் எதுவும் இல்லை. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல ஃபீட்பேக், நல்லா நடிச்சிருக்கப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கேன், இந்த வயசில் இவ்வளோ பண்ணது போதும் அப்படின்ற மாதிரி சொன்னது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆக்டர் வந்துட்டு யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இந்த மாதிரி ஒரு ஆக்டராக வரணும்ப்பா நான், இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா வந்துட்டு டயலாக் டெலிவரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? தனுஷ் சார். எதனால? நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சார் ஃபேன் தான். ஸோ அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்? நிறைய விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்ததுன்னா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு டெசிஷனில் இருக்கீங்களா? இல்லை எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி எனக்கு அது சூட்டபிளாக இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு? எனக்கு சூட்டபிளாக இருந்தால் நான் கண்டிப்பாக எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணுவேன். இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இவங்க கூட நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க அழகாக நடிக்கிறாங்க அப்படின்னா யார்? தமன்னா மேம் சொல்லலாம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ எதனால? அவங்க டான்ஸா, அவங்க ஆக்டிங்கா? அவங்க ஆக்டிங்கும் டான்ஸும் தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க, டான்ஸ் எல்லாம் வேற பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது? அடுத்த படத்தில் வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்ன? டான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டான்ஸ் கிளாஸ் போனோம், அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணோம் கொஞ்சம். இப்போ உங்களை மாதிரி ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்குலாம் நீங்கள் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுவீங்கன்னா என்ன மெசேஜ்? ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அப்புறம் மைண்ட் மாற்றக்கூடாது, ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஆக்டிங்னா ஆக்டிங்கில் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிதான் நடிக்கிறீங்க, பட் இருந்தாலும் உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஒரு சிலர் வந்துட்டு படிக்கிற வயசில் எதுக்கு வந்து ஆக்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் எனக்கு தெரியும், ஸோ இது என்னோடய பேஷன், எனக்கு இது பண்ணணும்னு விருப்பம், அதனால் நான் இது பண்ணுறேன். உங்கள் மூவியோட பட்டர்ஃப்ளை சாங் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது அந்த சாங், ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சாங் பற்றி சொல்லுங்கள். சூரியமூர்த்தி சார் தான் எழுதினாரு. ஸோ பட்டர்ஃப்ளை சாங் என்னோடய ஃபேவரட் சாங். இது ஃபேவரட் சாங், பட் கிளாமர் சாங் தான் ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் பட்டர்ஃப்ளை சாங் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்ட் மக்கள் வந்துட்டு இந்த ரூம் பாய் படத்துக்கு வரணும், தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டேக் அவேவா இந்த படத்தில் என்ன இருக்கும்? இது கமர்ஷியல் ஃபிலிம் எல்லாமே இருக்கும், காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்ல மெசேஜோட போவாங்க தேட்டரில். இப்போ டான்ஸ் உங்களுக்கு வரலன்ட்டீங்க, பட் வரும் பட் கஷ்டம் கொஞ்சம். ஓகே, அந்த மாதிரி சிங்கிங் எதுவும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்ததா? உங்கள் படம் வேறு, ப்ரொடியூசர் வேறு அப்பா, ஸோ நம்ம சிங்கிங் எதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை ஏதாவது இருந்ததா? எனக்கு சிங்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான், பட்
ஆனால் நான் பண்ணல, ஏன்னா இப்போது பண்ண வேணான்னு தோணுச்சு. ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா அப்புறம் பெட்டரா. பண்ணலாம் அப்படி. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நிறைய சீன்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க, பட் பர்டிகுலரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் அப்படின்னா எந்த டயலாக்? ட்ரைலரில் கூட ஒரு டைலாக் வந்துச்சுல, இவெல்லாம் சிங்கிளாவா இருப்பா, கண்டிப்பாக கமிட்டட் ஆகிருப்பாள். ஓகே, அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை இதே பண்ணி ரீக்ரியேட் பண்ணோம். பண்ணிடலாமா இப்போ அதை? ஓகே பண்ணலாம். இதான் அந்த ஹீரோயின் நினைச்சுக்கோங்க. சும்மா Okay, done. நினைக்க முடியாது, பட் ஸ்டில் நினைச்சுக்கோங்க. ஓகே ஓகே. சரி நீங்க அந்த டயலாக் சொல்லலாம். ரெடி, ஆக்ஷன். மச்சான் இவெல்லாம் சிங்கிளாக இருப்பான்னு நினைக்கிற, வாய்ப்பே இல்லைல்ல, கண்டிப்பாக கமிட் ஆகிருப்பாள். இல்ல பட் சூப்பருங்க, நைஸ். ரொம்ப ஸ்போர்ட்டிவா டக்குன்னு வந்துட்டு டயலாக் சொல்லிட்டீங்க. ஓகே Nice. தேங்க்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஹீரோ மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் ரூம் பாய்னு சொன்னோன்னா அந்த காஸ்டியூமில் உங்களை படம் ஃபுல்லாக சுற்ற விட்டாங்களே, அதை நினச்சி எவ்வளோ வந்து ஹார்டாக இருக்குது, இல்லை ஓகே நான் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு இருக்கா? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரே காஸ்டியூமாக படம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அவுட்புட் நல்லா வந்திருக்கு. பட் ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டு இருக்கோம்ல, ஹீரோன்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல ஒரு 10-15 சட்டை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஆமா. ஒரே சட்டையில. அதுவும் ஒரு வாரம் ஒரே டிஷர்ட்டில் தான் நடக்க வச்சாங்க. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பா தான் ப்ரொடியூசர், ஸோ ஃபாரின்ல ஏதாவது சாங் ஷூட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி இதே சாக்கா வச்சு ஃபாரின்ல ரொமான்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம், பட் நான் கேட்கல. டைரக்டர் சார் எல்லாம் நம்ம ஊர்லேயே போதும்ப்பா, எதுக்கு ஃபாரின்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டேரக்டர் எல்லாம் பேச்சை தாண்ட மாட்டீங்க. ஆமாம், நான் ரொம்ப நல்ல பையன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சைலண்டா. ஓகே, ஸோ இப்போ முதல் படம் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நீங்களா போய் தேடுவீங்களா, இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா என்னை தேடி வரட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்களா? தேடி வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன், அப்படி தேடி வரலாம் நான் தேடி போவேன். நைஸ். Yeah. இது அப்படியே சும்மா இந்த dialogue dialogue மாதிரி நாங்க தான் இருந்துச்சுல, படத்தை இதுதான் வச்சுக்கிறோம். dialogue மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்படியா? அண்ட் உங்களுக்கு இந்த டைரக்டரோட படங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எந்த டைரக்டர் சூஸ் பண்ணுவீங்க தமிழ் சினிமால? ரஞ்சித் சார், ஓகே அப்புறம் பாலா சார் ஓகே. பண்ணணும்னு ஆசை. ஸோ உங்களுக்கு ரொம்ப கல்ட்டடாக அப்படியே ரூட்லேருந்து வர மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கிற மூவி பிடிச்சிருக்கும். அண்ட் ஃபிலிம் வந்துட்டு பண்ணுறவங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஹாபி வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு நிறைய புக்ஸ் படிப்பாங்க, ஒருத்தவங்க தனியாக ஜிம்மு ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த பார்த்து சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து இப்போது டான்ஸ் கற்றுக்கணும், ஸோ டான்ஸ் கிளாஸ் போவேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போவே நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கீங்க. இல்லை, இப்போ ஃபிட்டாக கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சடனாக வந்துட்டு இப்போ சினிமா அப்படின்ற ஒரு லைஃப் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது? ஆக்டிங் கற்றுக்கணும் மெயினாக, அப்புறம் டான்ஸ் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் நான் ஸ்டண்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அப்புறம் டைரக்ஷன் கற்றுக்கணும் மெயினாக. எப்படி அந்த டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே டைரக்ஷன், ஹீரோ ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்போ ஃப்யூச்சரில் உங்களை ஒரு டைரக்டராகவும் நாங்கள் பார்க்கலாமா இன்னொரு 10 வருஷம் அப்படி கழிச்சு? 5 வருஷத்துலேயே பார்க்கலான்னு வச்சுங்களேன். யா கண்டிப்பாக. பட் ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் டப்பு டப்புன்னு வருது. அது கொஞ்சம் எங்க அப்படியே இருந்து அந்த வருது? வைபை பாஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா எங்க இருந்து இருக்கும். வருது? 10 வருஷத்துல இல்லாம 5 வருஷத்துல ஆயிடுவேன். அது கான்ஃபிடென்ட் தான். இன்னும் 5 வருஷத்துல நீங்க டைரக்ட் பண்ண போற படத்துல நீங்களே வந்து ஹீரோவா நடிக்க போறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஆக்டர் ஹையர் பண்ண போறீங்களா? அந்த கதையை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ அந்த கதை எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நானே நடிப்பேன். அது சூட்டபுளாக இல்லைன்னா வேற ஆக்டர்ஸை வச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களை பற்றியும் படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை நாங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு செக்மெண்ட் உங்ககிட்ட 2 கார்டு கொடுத்துருவோம். குட் இருக்கும், பேட் இருக்கும். ஸோ நாங்கள் கேட்குற கொஸ்டினில் நீங்கள் குட்டா பேடா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறதுல நீங்கள் குட்டா பேடா? குட். குட். என்ன சொன்னாலும் சமத்தா? கண்டிப்பா. டீச்சர் சொல்கிறது கேட்குறதுல குட்டா பேடா? குட். குட். டீச்சர்ஸ் பாப்பாங்க. கண்டிப்பா பாப்பாங்க. தெரியும். ஓகே. டைமிங் கீப் அப் பண்றதுல நீங்க குட்டா பேடா? பங்க்சுவலா எல்லா இடத்துக்கும் நான் போயிடுவேன்ப்பா, நேரத்துக்கும் எனக்கும் அப்படி ஒரு பொருத்தம். குட். குட். ஆமா. அப்படி அங்க இந்த லேட்டா போறது இல்ல, நான் ஷார்ப்பா போயிடுவேன் டைமுக்கு. டெசிஷன் மேக்கிங்ல குட் ஆர் பேட்? ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு தான் குட். இந்த செல்ஃப் குக்கிங் அதுலலாம் நீங்க குட்டா பேடா? குக்கிங் சாப்பிட்டு யாரும் பேட் தான். பேட் தான். குக்கிங்லாம் தெரியாது. தெரியாது. சரி. ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல குட் ஆர் பேட்? பேட் தான். பேட். லெமன் இந்த ஸ்பூன் ஆனுவல் டே அதெல்லாம் எதுவுமே இல்ல, கிடையாது. அதெல்லாம் எதுலயுமே பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன்.
ஏன்? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதிலலாம். நான் இந்த பக்கம் டெடிகேட்டடா இருக்கேங்க, அந்த பக்கம் இருக்கு. ஆமாம். பீப்புளை ஜட்ஜ் பண்றதுல குட்டா பேடா இப்போ வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில இவங்களை பார்த்தாலே ஓகே நல்லவங்க அப்படின்னு ஓரளவாவது அந்த தேருமா, ஜட்ஜ்மெண்ட் தேராதா? குவாலிட்டி ஓ அப்படியா? அது பேட் தான். பேட் தான். ஆமாம் பழகி பார்த்து அடி வாங்கின பின்னாடி தான் தெரியும். ஆமாம். சரி ஓகேங்க. பாத்ரூம் சிங்கிங்ல குட் ஆர் பேட்? அதில் குட். மணி சேவிங்ல குட் ஆர் பேட்? அப்பா 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா ஒரு 100 ரூபாய் மட்டும் செலவு பண்ணி பேலன்ஸ் வந்துட்டு வச்சிருக்கணும். அது 1000 பேட் ரூபாய் தான். கொடுத்தாருன்னா நீங்க 1000 எவ்வளவு ரூபாய் செலவு நேரத்துல பண்ணிடுவேன். செலவு பண்ணுவீங்க? இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 rupees வீட்ல கொடுக்குறாங்கன்னா எத்தனை நாள் ஆகும் அதை ஸ்பெண்ட் பண்ண? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல. ஆமாம். ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நேரம்ன்றாரு அவரு. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஐயோ நமக்கு இவ்வளவு காசு கொடுக்குறாங்க நம்ம வேஸ்டா செலவு பண்ணிடுறோமே அப்படின்னுட்டு? செலவு பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவேன். சரி, ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு இனிமே நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அப்பெல்லாம் இல்லை, ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி செலவு பண்ணிட்டு திருப்பி ஃபீல் பண்ணுவேன். சூப்பர். அப்போ இது ஒரு லூப்லயே போயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகேங்க, சூப்பர். உங்களை நீங்க வெல் க்ரூம்டா வச்சிருக்கிறதுல குட் ஆர் பேட்? நல்லா நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், கரெக்டா இருப்பேன், டிப் டாப்பா இருப்பேன் அப்படின்றதுல குட் ஆர் பேட்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் தான். குட். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் தான். ஓ தேங்க்ஸ். இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுல குட்டா பேடா? Bad. நான் ரீல்ஸ் போட்டே இருப்பேன். இல்லை. ரொம்ப அடிக்டிவ் நீங்க. யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா சோஷியல் மீடியாவை? ஆமாம். நைட்டு தூங்காம அன் டைம்ல சோஷியல் மீடியாஸ் பார்க்க? ஓகே. நீங்க ஏதாவது சொந்தமா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட் போடணும், அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், பட் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, இந்த கேங் சேர்த்துறது, இதுலலாம் நீங்க குட்டா பேடா? எனக்குன்னு ஒரு பட்டாளம் இருக்கா? இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்ல அது ஜென்ரலா. ஹேங் அவுட்லாம் அதிகமா பண்ணுவீங்க? எங்களுக்கெல்லாம் இல்லைங்க, வேலை பார்க்கறது வீட்டுக்கு போறது கரெக்டா இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க. அல்ல நான் குட் தான். குட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க இந்த செக்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வாவ், தேங்க்யூ. இப்போ ரூம்பாய் மூவிக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? அடுத்து டைரக்ஷனா இல்லை வந்து ஆக்டிங்லேயே கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? என்ன பிளான் அடுத்து? ஆக்டிங்லேயே கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு டைரக்ஷன் நல்லா கற்றுக்குனதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஃபன்ஃபில்டாக ஜாலியாக நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. ரூபாய் படம் மாதிரியே உங்களோட நெக்ஸ்ட் மூவிஸ் கூட வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.